வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு வந்து இந்த இடத்தை காட்டினா பிள்ளைகளுக்கு இது ஒரு இடம் ஆமா, இது என்ன இந்த இடத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்குதுகள். என்ன செய்யறோம், நாங்க இருக்க இல்லிடம் இல்லை, எங்களுக்கு இதை விட்டா வேற இடமே இல்லை. மீள்குடியேற்றம் என்பது இடம்பெயர்ந்த மக்களின் நீண்ட நாள் கனவு. எனினும் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் மீள்குடியேற்றப்படும் போது அவர்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் உதயபுரம் கிராம மக்களும் இவ்வாறான ஒரு நிலையிலே வாழ்கின்றனர். யுத்தத்தின் போது இழப்புகளை சந்தித்த வடபகுதி கிராமங்களில் யாழ் குடாநாட்டின் நல்லூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உதயபுரம் கிராமமும் ஒன்றாகும். வடபகுதியில் ஏற்பட்டிருந்த யுத்த சூழ்நிலை காரணமாக உதயபுரம் மக்கள் 1995 ஆண்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். 15 வருட அகதி வாழ்க்கையின் பின்னர் பல்வேறு கனவுகளுடன் 2010 ஆண்டு தமது சொந்த மண்ணில் இவர்கள் கால் பதித்தனர். எனினும் மீள்குடியேற்றம் என்ற பெயரில் எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் தாம் குடியமர்த்தப்பட்டுள்ளதாக உதயபுர கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு ஒரு குடிநீர் வசதியோ டாய்லெட் வசதியோ எங்களுக்கு ஒன்றுமே, எங்களுக்கு கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீர் போக்குவரத்து அதுகளெல்லாம் எங்களுக்கு சரியான கஷ்டங்கள். பிள்ளைகள் படிப்பு இதுகளுக்கெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது. பஸ் ஓட்டங்களும் இல்லை. இங்கே கிணத்து நீர் தான் குடிக்கிறோம். அதுகள் வந்து மழை தண்ணிகள் தேங்கி நிற்கிறதால எங்களுக்கு கிருமிகள் எல்லாம் வந்தது, வியாதிகள் வருகுது, வயிற்றோட்டங்கள் வருகுது. சுமார் 250 குடும்பங்களை கொண்ட இந்த கிராமத்தில் சிலருக்கு மாத்திரமே தற்காலிக வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டுள்ளன. சில பேருக்கு தான் சும்மா தற்காலிக வீடுகள் கொடுத்தும் அதுவும் ஒழுக்கு வீட்டில் தான் இருக்குதுகள். அதுகளும் நல்ல வசதியோடு இருக்கிறதும் இல்லை, எல்லாம் கஷ்டத்தோடு தான் இருக்குதுகள். உதயபுரத்து சிறார்கள் அடிப்படை கல்வியை பெறுவதில் கூட சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த ரோட்டால மாணவர்கள் போக்குவரத்து செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதாவது பள்ளிக்கூட மாணவர் இதுக்கெல்லாம் போறதே இல்லை. மணியந்தோட்டம் போய் தான் பஸ்ஸில் ஏறி போறாங்க. ஆனால் நேரத்துக்கு வர முடியாது. 3-4 மணிக்கு பிறகுதான் பிற்பாடுதான் புள்ளல் வந்து வீட்டுக்கு சேரும். இந்த கிராம மக்களின் வாழ்வாதார தொழிலாக மீன்பிடி தொழில் அமைந்துள்ளது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பிடிக்கப்படுகின்ற மீன்களை உரிய முறையில் சந்தைப்படுத்துவதற்கான சூழல் தமக்கு அமையவில்லை என இப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வசதிகள் பெருசா இல்லை. கடத்தொழில் செய்யறது, மீன்கள் விற்கிறது இடம் இல்லை, சந்தைப்படுத்துறதுக்கு இடம் இல்லை. சந்தைப்படுத்துறதாலும் ஒரு சந்தை மீன் மண்டை வரவங்க வாரத்துக்கு வசதி இல்லை. அதெல்லாம் ஒரு சந்தை ஒன்று அமைத்தாரத்தை நான் கேட்டு நிற்கவில்லை. சொந்த மண்ணில் வாழும் வாய்ப்பு உதயபுரம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கான எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டியது